ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே, பரலோகம் கொண்டு செல்லுதே, ஓ பரலோகம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே ஒன்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. பூமியிலே மன்னான நான் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே, பரலோகம் கொண்டு செல்லுதே, ஓ பரலோகம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தம்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தம்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே, பரலோகம் கொண்டு செல்லுதே, ஓ பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. ஆமா, ஆண்டவர் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஒரு நேரமும் நமக்கு அதை பலப்படுத்தும் பாடல் பாடின பவித்ராக்காவும் அவ கூட பாடின கலைஞராக்காவும் நான் நன்றி செலுத்துறேன். அடுத்ததா வேற யாராவது ஜஸ்வின் பாடுறியா? இல்லத்த. சரி, வேற யாராவது பாடுறீங்களா? அந்த ஆராதனை வேலைக்காக கூட நம்ம நன்றி செலுத்தலாம். அடுத்தது சாட்சியின் வேலை. யாராவது சாட்சி சொல்றீங்களா? நீ சொல்றியா? இப்படி நம்ம யாரும் சாட்சி சொல்லனா ஆண்டோடைய வசனத்துக்கு நேரா கடந்து செல்லுமா. சொல்லுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனை சாட்சியா நிறுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். போன வாரத்துல நான் வேலை செய்யற இடத்துல நடந்து போயிட்டே இருந்தேன். ஆனா முன்னாடி ஒரு தூண் மாதிரி அது கம்பியில இருக்கும். அந்த கம்பியில போய் பட்டுன்னு இடிச்சுக்கிட்டேன். 2 செகண்டே பயங்கரமா கண்ணாண்ட பயங்கரமா வீங்கிடுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. எலும்பு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே கடகன்னு என்ன பண்ணாங்க, ஐஸ் எடுத்துட்டு ஒத்துற மாதிரி குத்தாங்க. வீக்கம் கொஞ்சம் கம்மியாச்சு. அப்புறம் கண்ணு சுத்தி கருப்பாயிடுச்சு. வீட்டுல பயந்துட்டாங்க ரொம்ப. எதுனா கண்ணு ஃப்ராக்சர் ஆயிட்டு இருக்க போது, ஸ்கேன் போட்டு பார்க்கலாம், அந்த அளவுக்கு நீ நடந்து போனியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வேற 2 திட்டினாங்க. அப்புறமா ப்ரேயர் பண்ண, ஏசப்பா அந்த கண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு கண்ணுல எதுவுமே ஆகலாமா, கண்ணுல நல்லா உங்களுக்கு தெரியுது. அந்த கருப்பு
கருப்பு கூட உங்களுக்கு போயிடும். அது ஒண்ணும் இல்ல. மாத்திரை மட்டும் உங்களுக்கு டேப்லெட் எழுதி குடுக்குறேன். அது போட்டா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மாகிட்ட வந்து சொன்னேன். எதுவுமே சொல்லல மம்மி. சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே ஆகாம ஏசப்பா அந்த இடத்துல பாதுகாத்தாரு. அதுக்காக நான் ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் அமைங்க சாட்சி ஆசீர்வதிப்பாராக. பவித்ராக்கு செய்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க கூட நம்ம ஜெபிப்போம். வேற யாராவது சாட்சி சொல்றீங்களா? அப்படி சாட்சி சொல்லலைன்னா நம்ம ஆளுடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நேரத்தில் இந்த நாளிலும் கூட நமக்கு வசனத்தை நம்ம கூட ஷேர் பண்ண போறது வந்து நம்ம ஷீபாக்கா தான். நம்ம ஷீபாக்கா வெல்கம் பண்ணலாம். ஷீபாக்கா. தோத்துறேன்க்கா. தோத்துறோம்க்கா. ஓ, இவ்வளவு நேரம் கேட்கலையோ? சரி சரி. இப்பதான் கேட்டுச்சுக்கா, இவ்வளவு நேரம் சவுண்டே வரல. ஓ சரி சரிக்கா, என்ன மிஸ்டேக்னு தெரியல. சரி, எனிவே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்துச்சு. இன்னைக்கு ஷெட்யூல் ஃபுல்லாவே காலையில நானும் பாஸ்டர் அரக்கோணம் போயிருந்தோம். போயிட்டு இப்பதான் ஒரு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். பாஸ்டர் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டாரு. நான் தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் வேலை, அதிக வேலை, சமையல்லாம் செஞ்சுட்டு நிறைய வேலை இருந்துச்சு. பஸ்ல வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன். நான் எப்பவுமே ஆண்டவர் ஏதாவது சொல்லாம, ஏதாவது எனக்கு உணர்த்தாம நான் மெசேஜ் குடுக்க முற்பட மாட்டேன் எப்பவுமே. சரி, இன்னைக்கு எப்படி மெசேஜ் குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது, ஆண்டவர் ஒரு 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 நல்ல தலைப்பு குடுத்தாரு. அத குறிச்சு நான் யோசிச்சுட்டே வந்தேன். வீட்ல வந்து நெறைய வேலை. வந்ததுலருந்து வேலையா இருந்துச்சு. ஆனா ப்ரிப்பேர் பண்ண முடியாம கஷ்டமா இருந்தேன். அப்படி கடைசி நேரத்துல ஒரு 6:30 மணியா போல தான் உட்கார்ந்தேன். ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் உங்க கூட கொஞ்சம் பேசினாலும் அதிலிருந்து நம்ம சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 நிமிடம் கண்ணை மூடி, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல ஈசாக்கு வசனத்தை தியானித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தாங்க. என்ன எங்களோடு பேசணும்னு சுத்தமா இருக்கிறீரோ, எங்களுக்கு என்ன உணர்த்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை சொல்லுங்க சுவாமி. நாங்க கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்முடைய ஆவியானவர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உணர்த்துங்க. நாங்கள் அதுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நாங்கள் முழுவதுமாய் ஒப்படைக்க, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாக எங்களை நீ ஆண்டவர் வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே. இங்க நல்ல மழை பெய்யுது. அங்கெல்லா மழை பெய்யுதா? எல்லா வீட்லயும் இருக்கிட்டயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்க நல்லா பெய்யுதுக்கா, இங்க இப்பதான் விட்டுருச்சு. அப்படிங்களா? சரி, ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து உண்மை. சரியா? நம்ம எல்லாருமே மனிதர்கள், மனித இயல்புடையவர்கள். நான் புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து, அல்லது எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் நானு வந்து ஆஹ் பொய்யே சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யாராலும் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது, இல்லையா? நம்ம யாராலையும் நான் பொய்யே சொல்ல இது வரைக்கும் எந்த விஷயத்திலும் நான் பொய்யாவே நடந்தேன். என்னுடைய செயல்ல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய வாழ்க்கையில எதிலையுமே நான் என்ன கிடையாது, பொய்யே சொன்னது கிடையாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துப்போமே, காலையில இருந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை பொய் சொல்லியிருக்கிறோம், அல்லது மனசுல எத்தனை பேரை வெளிப்படையா அவங்க கிட்ட அன்பா இருந்துட்டு உள்ள அவங்கள பத்தி தப்பா நினைச்சிருக்கோம். அதுவும் பொய் தான், இல்லையா? அப்ப யோசிக்கும் போது இந்த காலகட்டத்துல உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிற அல்லது உண்மை அற்று போன காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்தவர்களும் இதுக்கு விலக்கல்ல. இதுக்கு யாரும் வந்து விலகி போறவங்களும் கிடையாது. இல்ல உண்மைதான் பேசணும் கிறிஸ்தவங்க அப்படின்னு யாரும் வாழ்றதா பார்க்க முடியல. இந்த உண்மைய யார் எது பேசினாலும் இவங்க உண்மையாதான் பேசுறாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வாயை திறந்தாவே பொய்யதான் பேசுவாங்க. அதாவது எப்பயாவது ஒரு முறை பொய் சொல்றோம் அவசரத்துக்கோ அல்லது அவமானப்படக்கூடாது, இல்ல தப்பிக்கணும்ன்றதுக்காகவோ அப்படி பொய் சொல்றது இருக்கிறாங்க. ஆனா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா
வாயை திறந்தாவே அவங்க பேசுறது எல்லாமே எப்படிதான் இருக்கும், உண்மையே இருக்காது. உண்மையான வார்த்தையில அவங்களால பேச முடியாது. அப்படி ஒரு ஆவி அவங்க கிட்ட இருக்குதை நம்ம பார்க்க முடியும். வேத வசனம் இந்த உண்மையை குறித்து அநேகம் உணர்த்துறத வலியுறுத்தி ஆஹ் அழுத்தும் திருத்தமா சொல்றத நம்ம பாக்குறோம். ஏன்னு சொன்னா வசனம் ஒண்ணு தெளிவா சொல்லுது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த உலக வாழ்க்கையில நம்ம எடுக்கிற எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்யற ஸ்தலமா இருந்தாலும் சரி, நம் கையை இடுகிற அல்லது நம்ம செய்ய முயற்சிக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெறணும் அல்லது ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உண்மை உள்ள ஜனங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள்ல, ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்கிற காரியங்கள்ல நீங்க உண்மையா இருக்கும்போது அதுல நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதாவது பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேகர் உண்மையா இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோசே எபிரேயர் 3 அதிகாரம் 2 வசனம் நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 3:2 வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ பாத்தீங்கன்னா மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோன் கிட்ட போராடி என்ன பண்றாருன்னா அங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து என்ன பண்றாருன்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறத நம்ம பாக்குறோம். அப்படி வழி நடத்துற இந்த மோசே எந்த ஒரு கட்டத்திலும் அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவோ அல்லது அந்த ஜனங்களுக்கு தீங்கோ ஒரு நாள் என்ன பண்ணல, கோவப்பட்டோம். அந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்குறாங்க, அவனை மோசையை கோவப்படுத்துறது போல எல்லா காரியங்களும் செய்யறாங்க, பேசுறாங்க. ஆனா மோசே அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எந்த தீங்கு என்ன பண்ணல, செய்யல. அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போதும் என்ன பண்றாருன்னா அவர் ஆண்டவர்கிட்ட போராடுறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த பணியை என்ன பண்ணாரா, உத்தமமா இந்த யோபு செஞ்சு முடிச்சதை நம்ம பாக்குறோம். ஆண்டவர் மோசே கூட முகமுகமாய் பேசினார். ஏன் தெரியுமா? மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்ம வேதவசனம் சொல்லுது, பிசாசனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவ பொய் பேசுறவங்க நம்ம எல்லாரும் அந்த நேரத்துல யாருடைய பிள்ளைகளா மாறுறோம்? பிசாசுடைய பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாறிடும். நம்முடைய பேச்சுல நம்முடைய செயல்ல உண்மை இல்லைன்னு சொன்னா, உண்மையா நம்ம நடக்கலன்னு சொன்னா நமக்குள்ள கர்த்தருடைய ஆவி இல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இல்லைன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் முகமுகமா மோசையோடு பேசுறாரு. எந்த மனுஷனோட ஆண்டவர் என்ன பண்ணல, முகமுகமா பேசினதை நம்ம பார்க்கல. ஆனா மோசையோட முகமுகமா பேசினது மாத்திரம் இல்ல, மோசை மரித்த போது கர்த்தரே அடக்கம் பண்ண, ஆண்டவரே அடக்கம் பண்ண ஒரே மனுஷன் யார்தான்? மோசே தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடவுள் கொடுத்ததுல உண்மையா இருந்திருப்பார் பாருங்க. அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பணி. லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தும் போது ஒருத்தரும் ஒரு விதமா பேசுறாங்க, முறுமுறுக்குறாங்க. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறது 4 பேருக்கு நடத்துறதே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா மோசே இத்தனை ஜனங்களையும் அவ்வளவு பொறுமையோடு உண்மையோடு கர்த்தர் கொடுத்த பணியை என்ன பண்றாருன்னா செய்து முடிக்கிறத நம்ம பாக்குறோம். உண்மையோடு செய்து முடிக்கிறத ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஜனங்களை பார்த்து மோசே சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மோசே அவங்களோட பேசுறத நம்ம பாக்குறோம். அப்போ மோசையை போல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பாக்குறாரா, எங்கும் உண்மை உள்ள பிள்ளைகளாய், ஆண்டவர் கொடுக்கறதுல உண்மை உள்ளவர்களாய், கர்த்தர் கொடுக்கிற பணியில உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியும் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த பணியில அவர் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து எபேசு சபையின் மூப்பர்களை பார்த்து சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, 1 சாமுவேல் 12 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12 அதிகாரம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும்
என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை. அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருப்பார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார். நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் ஏற்படுத்தினத நம்ம பாக்குறோம், அபிஷேகம் பண்ணத பாக்குறோம். அவர் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, நான் யாரை ஏமாத்தின, யாரு எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையா இருந்தேன் சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அப்போ ஜனங்கள்லாம் பதில் சொல்றாங்க, நீர் யாருக்கும் அநியாயம் செய்யல, யார் கையிலும் ஒரு இடுக்கும் எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவில்லை. ஆண்டவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையுள்ள தீர்க்கதரிசியா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ற பெயரை வாங்கும்படி வச்சிருந்தது நம்ம பார்ப்போம். ஏன்னு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த பணியில, ஆண்டவர் கொடுத்த காரியங்கள்ல இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? உண்மையா ஆண்டவருக்காக செயல்பட்டதை நம்ம பாக்குறோம். அந்த ஜனங்க கிட்ட என்ன வாங்கலையா? பரிதானம் வாங்கல, உண்மை உள்ளவரா இருந்தார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில பெரிய தரிசனங்களை ஆண்டவர் சாமுவேல் மூலமா கொடுத்து என்ன பண்ணார்? பயன்படுத்திருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கடவுளுடைய ஊழியக்காரனா பயன்படுத்தினத, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியா, உண்மையான தீர்க்கதரிசியா பயன்படுத்தினத பாக்குறோம். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை உண்மை உள்ளவரா இருந்ததை நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலனை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் போல ஆண்டவருக்காக சுற்றி திரிந்து ஊழியம் செஞ்சவங்கள வேற யாரும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ எபேசு சபையின் ஊழியக்காரர்களை, மூப்பர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நம்ம படிக்கலாமா? அப்போஸ்தலர் 20:33ஆம் வசனம். ஒருவனுடைய வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. நீ பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கணும்னு சொன்னா, என்னை உண்மை உள்ளவன்ற எண்ணி இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் தன் கொடுத்த வேலையில, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்துல அழைத்த அழைப்புல அவர் எப்படி அழைச்சாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படும்படி செல்லும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருடைய பிள்ளையா மாத்துறத நம்ம பாக்குறோம். அதுல இருந்து ஆண்டவருக்காக யார் விரோதமா செயல்பட்டாரோ அவரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட அந்த நாளிலிருந்து பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ பாடுகள் மத்தியில அவர் சொல்றாரு, ஒன்று குறைய 40 அடிகளை தான் உடம்புல வாங்கி எத்தனை அவமானங்கள், எத்தனை முறை அவரை என்னென்ன பிரச்சனைக்கு உட்பட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆனா சுற்றி திரிந்து ஊழியம் செய்து மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, எனக்கு வேண்டியதற்காக நான் என்ன பண்ணேன்? இந்த கையிலே வேலை செய்ததுன்னு நீங்க பார்த்திருக்க முடியும். நான் யாருடையதை என்ன பண்ணல, இச்சிக்கவில்லை, யாருடையதை நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனா நாம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம்னு முயற்சிக்கிறோம். நம்ம முதல்ல அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்ப ஜனங்க அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. அது தப்புன்றதோ அல்லது பாவம், நம்ம பொய் சொல்றது பாவம்ன்றது அந்த உணர்வே கிடையாது. சங்கீதத்துல வாசிக்கிறோம், பொய் சொல்லுகிறவர்கள் நாவு அறுக்கப்படும் சொல்லி. அப்படி அறுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா, இப்போ வாழ காலகட்டத்துல நம்ம ஒருத்தருக்கும் என்ன இருக்காது? நாவு இருக்காது. யோபு சொல்றாரு, என் நாவி பிரியம் மட்டும் என் உத்தமத்திலே நிலை நிற்பேன் நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட சொல்றதை நான் பாக்குறோம். என் நாவி பிரியம் மட்டும்
நான் உண்மையா இருப்பேன், உத்தமமா ஆண்டவருக்காக வாழ்வேன். லாஸ்ட்ல நிறுத்து, நீங்க சோதித்து பாருங்கன்னு சொல்லி இந்த யோபு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி அ சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கலாம், மோசேவா இருக்கலாம், அல்லது பவுல் அப்போஸ்தலனா இருக்கலாம். தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியில ஆண்டவருக்காக எல்லளவும், அதாவது லேஸ்பட்டல சுற்றி அவர்களை சுற்றி எத்தனை பாடுகள் மத்தியில, எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாலும், ஆனா ஆண்டவருக்கு உண்மையா அதை செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். இதோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு ஆண்டவர் சொன்ன உவமையை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 25 ஆ அந்த தாலந்து உவமைய வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம் வாசிங்க? ஆ 14ஆம் வசனத்திலிருந்து வரும்னு நினைக்கிறேன். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் பரலோக ம், ராஜ்யம் ம், புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ம், ஊழியக்காரரை அழைத்து தன் ம், ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ம், ம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ம், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே ம், பிரயாணப்பட்டு போனான். 5 ம், தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு ம், காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 30 வாசிச்சு முடிச்சிருமா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இங்க பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், வேறொருவனுக்கு 1 தாலந்தும் குடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இங்க வேத வசனம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சம் அப்படின்றது சிறிய பொறுப்பானாலும் சரி, சிறிய பொறுப்புகள்ல உண்மையா இருக்கிறது பெரிய பொறுப்புகள்ல நீங்க உண்மையா இருப்பீங்கன்றதுக்கு அடித்தளமா அமையுது. சரியா? சரி, நீங்க சின்னதுலயே சின்ன சின்ன காரியங்கள்லயே உண்மையா இல்ல. இப்ப படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சின்ன படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த படிக்கிறதுன்னு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்னா படிச்சுட்டு ஒரு ஆன்சர் இருக்குன்னா நம்ம முழுசா நம்ம படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணோம், நம்ம எக்ஸாம் எழுதி அந்த உண்மையா அந்த மார்க் வாங்கணும், உண்மையா எழுதுறோம். நிறைய பேர் இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், டிபி அடிச்சுட்டு போறாங்க, எழுதிட்டு போறாங்க, கையில எழுதிட்டு போறாங்க, இல்ல மத்தவங்கள பார்த்து எழுதுறது, ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு எழுதுறது, இப்படி நிறைய காரியங்கள்ல ஈடுபடுறோம். அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கும்போதுதான், அந்த நாலேஜ் எதுக்காக படிக்கிறோம், அந்த நாலேஜ் நம்மளுக்கு வரணும், அந்த அறிவை அதை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை படிச்சாதான் நம்ம பிற்காலத்துல என்ன பண்ணணும், நம்முடைய வேலை செய்ய முடியும், நம்மளுக்கு அந்த அறிவு படிச்சோன்ற அறிவு இருக்கும். ஆனா பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுல ஒரு உண்மை அற்ற தன்மை. அப்ப நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சத்துல நம்ம என்ன பண்ணோம்,
உண்மையா இருக்கணும். இங்க வேத வசனம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்படின்னா நீ பரலோகத்துல உனக்கு எந்த இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பூலோகத்துல இந்த பூமியில நீ வாழும்போது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகள், தாளந்துகள், வாய்ப்புகள், நேரங்கள், குடும்ப வாழ்க்கை, என்னெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறாரோ இதுலலாம் நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறியோ, உண்மையா அதை பயன்படுத்துறியோ, உண்மையா செயல்படுறியோ, உண்மையா உழைச்சி நீ அதை விருத்தியாக்குறியோ, ஆண்டவருக்காக பயன்படுத்துறியோ, அதை பொறுத்துதான் நீ எஜமானுடைய அதாவது சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லும்போது பரலோகத்துக்குள்ள அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கும். நீ அதை பொறுத்துதான் பரலோகத்துல அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பூலோகத்துல நீ கடவுளுக்காக எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறியோ அதை வைத்துதான் பரலோகத்துல ஆண்டவர் நம்மளுக்கு இடம் கொடுப்பாரு. எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்றது அதை வச்சுதான் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி சொல்லுது. அப்போ ஒரு தளந்த வாங்கினவன் புதைச்சு போட்டது. அப்போ உண்மையற்ற தன்மை சோம்பேறியா அவன் இருந்த போது அவனை எங்க தூக்கி போட சொல்றாரு? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கன்னு சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்கள் இந்த காலகட்டத்துல இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா, உண்மை உள்ளவர்களை கேலி செய்து ஏமாற்றுகிற காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளை நல்லவங்களா இருக்கிறாங்க, நல்லா அமைதியா இருக்கிறாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள என்ன பண்றாங்க? அவங்கள ஏமாத்துறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ உண்மையா வாழ முடியுமானா இந்த சமுதாயத்துல வாழ முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் எந்த காரியத்திலும் அவரை சிலுவையில அறையும் போதும் சரி, இந்த உலகத்துல நம்மளுக்காக வாழ முன்மாதிரியா சாட்சியா வாழ்ந்த காலத்திலயும் சரி, எந்த இடத்துலயும் ஆண்டவர் போய் சொல்லி அவர் கூட 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. இந்த நிறைய ஜனங்கள் எப்போதுமே அவர் சூழ்ந்துட்டு இருந்தாங்க. அவரை கேள்வி கேட்கிறவங்க, அவரை குற்றம் சாட்டுறவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா எந்த இடத்துலயும் ஆண்டவர் பொய் சொன்ன மாதிரியோ, ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஊர்ல வாழ்ந்த உலகத்துல வாழ்ந்தா பொய் சொல்லிதான் ஆகணும். எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லிதான் தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது அந்த இடத்துல இருந்து நம்ம ஆபத்துல இருந்து தண்டனையில இருந்து காப்பாற்றப்படணும். ஒரு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு லேட்டா வருது ஏன் கேட்டு பாருங்களேன். உண்மையான காரணத்தை சொல்லவே மாட்டாங்க. பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, வீட்டுல லேட்டா எழுந்திருப்பாங்க, லேட்டா கிளம்பியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவோம்? என்னென்னமோ பொய் சொல்லி, அதாவது பொய் சொல்றதுனால எந்த தண்டனையும் இல்ல, நம்ம தப்பிக்கிறதுக்கு பொய் ஈஸி, பொய் சொல்லலாம் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு? மாறிச்சு. இது சின்ன சின்ன விஷயம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வாழறதுக்கு மத்தவங்களை எப்படியாச்சும் கொள்ளையிட்டாலும் சரி, மத்தவங்களை ஏமாத்தி மத்தவங்களை வீழ்த்தியாச்சு நம்ம என்ன பண்ணோம்? சுகமா வாழணும்னு நினைக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்தவர்களாகி நீயும் நானும் உண்மையா வாழ்ந்தாதான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றேன்னு நீங்களே எழுதுங்க. அப்ப பொய் சொல்றவங்க ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருடைய ஆவி உள்ளவர்களா, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எந்த இடத்துல இந்த உலகத்துல வாழும்போது சரி, எந்த இடத்துல பொய்யான வாக்கு கொடுத்துறாரு, எந்த இடத்துல பொய் பேசினார். அப்போ எந்த இடத்துலயுமே ஆண்டவர் என்ன பண்ணல? பொய் பேசுனதா சொல்லல. ஆண்டவருடைய சாட்சியா வாழ்ந்த ஊழியக்காரர்கள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். அவங்களுக்கும் கடவுள் கொடுத்த பணியில எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். நம்மளுக்கு கொடுத்துக்கிற சபை பொறுப்புகளையும் சரி, ஒரு ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறோம், வாலிபர் கூட்டம் எடுக்கிறோம், இல்ல எத்தனையோ காரியங்கள் நம்ம ஈடுபடுறோம். அதுலலாம் எந்த அளவுக்கு நம்ம உண்மையா செயல்படுறோம்? எத்தனை முறை அதெல்லாம் சண்டே கட் பண்ணிட்டு ஊருக்கு போறோம், எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறோம். இது ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்குமா? நம்ம உண்மையா இருக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த பணியில? அப்ப ஆண்டவர் இதெல்லாம் சின்ன பொறுப்புகள், சிறிய பொறுப்புகள்ல உண்மையா இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சின்ன பொறுப்புகள்ல உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்களை பயன்படுத்த முடியும். நம்ம வீட்லயும் அப்படிதானே? ஒரு சின்ன விஷயத்த ஒரு வேலை செய்ய சொல்லும் போது பிள்ளைங்க எந்த பிள்ளை ஒழுங்கா செய்யுமோ அதுகிட்டதான் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? நம்பி காரியங்களை நம்ம கொடுப்போம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேச்சுல செயல முதல்ல பேச்சுல நம்ம உண்மையா இருக்கணும்னு முயற்சி செய்யணும். ஏன்னு சொன்னா எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசலாம், ஒண்ணும் தண்டனை இல்லை. அவங்களுக்கு எல்லாம் தெரியவா போகுது? அவங்களே ஏமாத்தலாம். ஆனா நம்மளை எந்த நேரமும் நம்ம கண்காணிக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது? காண்கிற தேவனை நம்ம கொண்டு வணங்கிட்டு இருக்கோம். அந்த காண்கிற தேவனை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது? ஏமாத்த முடியாது. ஆபிரகாம் லிங்கன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சின்ன சின்ன காரியங்களை கூட உண்மையா இருப்பாராம். அவர் ஒரு மளிகை கடையில
வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணா அவருக்கு சேஞ்ச் வந்து மீதி காசு வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள வீடுக்கு கடைக்கும் ரொம்ப அதிக தூரம் உள்ள இடம். அப்ப என்ன பண்ணாரா அந்த மீதி காசு அதிகமா கொடுத்த காசு கொண்டு போய் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்தாரு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானும் ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்காக சொல்றேன். அப்ப உயர்வு நம்மளுக்கு எங்க இருந்து வரும்? ஆபிரகாம் இல்லைங்கன்னே ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து எப்படி உயர்த்தினாரு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உயர்வு எப்படி வரும்? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு. யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள, ஃப்ரெண்ட்ஸ, அப்பா அம்மாவை, சபையில பாஸ்டரை அல்லது மனைவிய, கணவனை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம ஏமாத்தலாம். நம்முடைய செயலினால, பேச்சினால நம்ம திறமை மிக்கவர்களை எப்படி ஏமாத்திட்டோம் பாத்தியா, அவங்கள போய் சொல்லி நம்பிட்டாங்க பாத்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா வேதம் வசனம் சொன்னதுதான், அதுல மாற்றமே கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் இந்த ஓமையில சொல்லியிருக்காரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. நீ பரலோகத்துல உங்களுக்கு எந்த இடம் வேணும்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புறீங்களோ, அப்ப இந்த பூலோகத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது இங்க வாசிக்கிறோம், வாங்கினவன் எவனோ, 1 தாளந்தை வாங்கினவன் எவனோ, 2 தாளந்தையும் வாங்கினவனோ, 5 தாளந்தை வாங்கினவனோ, நீ எதை வாங்கியிருக்கிற கடவுள்கிட்ட இருந்து? என்னெல்லாம் வாங்கியிருக்கிற? அதுல எப்படி உண்மையா இருக்கிறன்றத பாருங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோம்? குடும்ப வாழ்க்கை வாங்கியிருக்கிறோம், ஊழியத்தை வாங்கியிருக்கிறோம், சபையை வாங்கியிருக்கிறோம், என்னெல்லாம் வசதி வாய்ப்புகள் வாங்கியிருக்கிறோம். ஆண்டவர் நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பண வசதிகளை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக என்ன செய்யறோம்? எதுல உண்மையா இருக்கிறோம்? எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம்? எந்த அளவுக்கு ஏமாத்துறோம்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்க உண்மையா இந்த உலகத்துல வாழணும்னு முயற்சி செய்யுங்க. முதலாவது பேச்சுல முதல்ல உண்மையா இருங்க. எந்த வார்த்தை பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும், எந்த நிலைமையிலையும் நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் பேச மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. முதல்ல பேச்சுல முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? அதை மாத்த முயற்சி செய்யணும். கிறிஸ்தவர்கள் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதுவே சொல்றாங்க. இப்ப நீங்க வெளியில ஒரு பேச்சே இருக்குது. என்னன்னா கிறிஸ்தவங்க தான் முக்கியமா பொய் பேசுறாங்க, இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு போறவங்க தான் முக்கியமா பொய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது இது கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஆண்டவருடைய வேத வசனம் நம்மளுக்கு அப்படியே சொல்லி தருது. இது ஒரு நல்ல சாட்சியா இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில? நம்ம பேச்சிலே நம்ம உண்மை இல்லைன்னு சொன்னா, நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு நம்ம சாட்சியா வாழ முடியும்? நம்முடைய வேல்யூ என்ன? அப்ப பொய் சொல்றோம்னு சொன்னா. அதனால இன்றைய நாள நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றைய பேச்சுல நான் முதல்ல உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ முறை நான் பொய் சொல்லியிருக்கிறேன், இவங்க கிட்ட எல்லாம் நான் பொய் சொல்லியிருக்கிறேன். நீ பொய் சொல்றதுனால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவருக்கும் அது பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் பிரியப்படுகிறது என்ன தெரியுமா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். நம்மளா முயற்சி செஞ்சுக்கிறோம். பொய் சொல்லி எப்படியாவது சம்பாதிச்சிடணும், அதை சேர்த்து வச்சிடணும், இதை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு தான் முயற்சிக்கிறோமே தவிர, எனக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கிறாரா, அதுல நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவர் கொடுத்தா போதும், கொடுத்தது போதும், கொடுத்திருக்கிறது போதும், அதுல நான் ஆண்டவருக்கு என்ன செய்வேன்? நீ எதை வாங்கினியோ அதுல உண்மையா இருக்கியான்னு யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில நீ வாழும்போது இங்க பாக்குறோம், 5 தாளந்தை வாங்கினவன் எவனோ, 2 தாளந்தை வாங்கினவனோ, நீ எதை வாங்கியிருக்கிறீங்க இந்த பூமியில வாழும்போது ஆண்டவர்கிட்ட இருந்து? எதை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுல நீ உண்மையா இரு. எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. அப்படி உண்மையா இல்லைன்னு சொன்னா நம்ம வாழுற வாழ்க்கை பிரயோஜனமற்றது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது, வேத வசனத்துக்கு ஒத்தது அல்ல. முதல்ல நம்ம பேசும்போது நம்மளை பார்த்து மத்தவங்க சொன்னா அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க சரியாதான் பேசுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது உண்மையானதா இருக்கும். அவங்கள நம்பலாம். நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவர். அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை வணங்குற நம்மள யாருன்னா நம்புறாங்களா? நம்ம பேசுற பேச்சு அப்படி இருக்குதா? நம்ம செய்யற செயல் அப்படி இருக்குதா? அப்ப ஆண்டவர் எப்படி நம்பி நம்மள பொறுப்புல கொடுப்பார்? நீ எதை வாங்கினியோ இந்த பூமியில அதுல உண்மையாயிரு.
நீ உண்மையா இருக்காம ஆண்டவர் மேல இந்த ஒரு தளர்ந்த வாங்கினவன் அப்படிதான் சொன்னான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை பார்த்து, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னை சோம்பேறி, தான் மேல இருக்கிற பழிய நான் சோம்பேறியா இருந்துன்னு ஆண்டவர் மேல சொல்றது. நான் வாங்கினதுல உண்மையா இல்லைன்னு சொன்னா எப்படி ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள இந்த மாலை நேரத்துல ஆண்டவருடைய வசனம் நமக்கு நமக்கு தெளிவா வந்துருது. ஆண்டவர் நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். நீ பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னு சொன்னா இன்னைக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். எந்த நேரத்திலயும் எந்த விதத்திலயும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தாலும் அல்லது அவமானப்பட வேண்டியதா இருந்தாலும் தண்டனை பெற வேண்டியதா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே நீ எதை செய்யறியோ அதுல உண்மையாயிரு. நான் எக்ஸாம் எழுதும்போது யாருன்னா காட்டினா கூட பார்த்து எழுத மாட்டேன். இதை நான் பெருமைக்காக சொல்லல. நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தருவார். பணம் பொருள் நான் சொல்லல. ஆண்டவர் உன்னை அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பணும்னு சொன்னா நீ ஆண்டவருக்கு எல்லா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் உண்மையாயிரு. படிப்புல சின்சியரா படிச்சு உண்மையா எழுதுங்க. உனக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. ஆண்டவர் விசேஷத்தை நாணத்தை கொடுக்குறத பாப்பீங்க. வேலை ஸ்தானத்துல உண்மையா இருங்க. உங்களால எதை முடியுதோ செய்யற மாதிரி பாவனை காட்டுறது, நடிக்கிறது, வேஷம் போடுறது, இதெல்லாம் கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு அதிகமா செய்யறோம். அப்போ நம்ம பேசுற பேச்சுல முதல்ல உண்மையா இருக்க முயற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை பொய் பேசுறேன் நான் அப்படின்னு. நம்மளுக்கு வெக்கமாவே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம பழகிட்டோம் அது. அதுல தப்பு இல்ல அப்படின்ற நிலைக்கு இன்னைக்கு போயிருச்சு நாடு. ஜனங்க அப்படி போயிட்டாங்க. பொய் பேசினாலும் ஒண்ணும் தப்பு இல்ல, பொய்யா நடந்தாலும் தப்பு இல்ல, ஏமாத்தினாலும் தப்பு இல்ல. அவங்களே ஒரு ஒரு வரையறை வச்சிருக்காங்க. இதுதான் பாவம், இது பாவம் கிடையாது அப்படின்னு. வெளிப்படத்துல பாக்குறோம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல யாரெல்லாம் இந்த 2ஆம் கந்தக அக்னி கடையில பங்கடைவாங்களா பொய் சொல்லுகிறவங்களும் வருது அதுல. அப்ப நம்ம எத்தனை முறை பொய் சொல்லியிருக்கோம்? பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஆண்டவர் வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறோமா? பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா நீ எதை வாங்குனியோ அதுல உண்மையா இரு. எதை வாங்குனியோ அதுல உண்மையா இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வசனங்களோடு உங்களோட தொடர்ந்து பேசுவாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த அக்காவுக்கு அம்மாவுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமே. தேங்க்யூ ஷிபாக்கா. இந்த நல்ல வசனத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். போய் எப்படி உண்மையா இருக்கணும் அப்படின்றது இந்த காலகட்டத்துல அது ரொம்ப நமக்கு தேவையான ஒண்ணு. மோசே எப்படி இருந்தாரு, பவுல் எப்படி இருந்தாரு, சாமுவேல் எப்படி உண்மையா இருந்தாரு, அந்த ஓமையில எப்படி கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. இதுல இருந்து நம்ம எல்லாரும் என்ன கத்துக்கணும்னா எவ்வளோ எவ்வளோ நமக்கு டெம்டேஷன் வந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற யாராவது ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். சரி, நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். நம்ம உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் எப்படி அந்த தாளந்துகள் கொடுத்த மனுஷர்கள் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு, அதே மாதிரிதான் நம்மளும் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால நம்ம எல்லாரும் நம்மளே ஆண்டவருக்கு ஒப்புவித்து, நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில உண்மையா தான் இருப்பேன், நீங்க எனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்வேன், நீங்க எனக்கு கொடுத்த பொறுப்புகளை உண்மையா செய்வேன், நமக்கு நாமே நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கு உதவும்படியாக நம்ம அந்த வசனத்தை வாசித்து நம்ம வாழ்க்கையை நம்ம வழிநடத்தி செல்லலாம். இப்ப கூட நமக்கு ஃபைனல் பிரேயர் அத்தை பண்ணுவாங்க. அத்தை மியூட் எடுக்கல.
சரி சரி சரி. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே ஒரு மணி நேரம் உடைய பாதப்படியிலே காத்திருந்து உடைய ஆலோசனைகளை நாளிலே பெற்றுக்கொள்ள முடியாய் எங்களுக்கும் ஆண்டவரே வந்திருக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கர்த்தனை பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம். உண்மை என்கிற அடிப்படையிலே ஆண்டவரே நாங்கள் எப்படியா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட்டி கொண்டு செல்கிறோம், உண்மை பேசுகிறோம், உண்மையாய் நடக்கிறோம், உண்மையான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆலோசனையின்படி மகள் மூலமாக நீ எங்களுக்கு ஆலோசனை சொன்ன நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நானும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கவும், உண்மையான காரியங்களை பேசுவதும், உண்மையான காரியங்களை நடப்பிப்பதும் ஆண்டவரே, உண்மையான காரியங்களில் ஈடுபடுவதும், அப்படியேப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனையின்படி ஆண்டவரே குடும்பங்களை நடத்த, குடும்பங்களில் கொடுத்து வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையுடைமை கற்றுக்கொள்ளவும், உண்மையோடு கூட வாழவும், பொறுப்புகளிலே உண்மை தவறி பின்வாங்கி போய்விடாதபடி, பொய் சொல்லாதபடி, ஏமாற்றாதபடி என்றவரை எல்லா காரியங்களும் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் நடக்கத்தக்கதான ஞானத்தை அதிகமாக்கி கொடுத்து, வருங்காலங்களிலே நம்முடைய காரியத்தை நாங்கள் பிரதிபலிக்க ஆண்டவர் சிஷ்டாந்தமாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து செய்தி சொன்ன அருமையான மகளின் குடும்பத்தை கர்த்தர் நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட அருமையான 2 பிள்ளைகளையும் கர்த்தர் முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஞானத்தினால் நிரப்புங்க. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த அருமையான கணவன் மனைவியுமாக இணைந்து அந்த பகுதியிலே செய்து வருகிற ஊழியங்களிலே இன்னும் அதிகமான பாரத்தோடு, முயற்சியோடு கூட, உற்சாகத்தோடு கூட செய்ய மட்டுமாக நீ தயவு பாராட்டிற்கு தொடர்ந்து அதை நீங்கள் தயவு பாராட்டுவதுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அது குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை அதிகமாக்கி கொடுங்க. அவளுடைய போக்கில் நல்ல பாதுகாப்பை கொடுத்து தாங்கி வழி நடத்துங்க. இதை பொறுப்பாய் நடத்துகிற ரேசாக்காக, அகத்தியனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை மட்டுமாக தாங்கி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வளர்த்தி கொடுத்துருக்கு ஞானத்தினால் நிரப்புங்க. பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஊழியத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாய் ஆண்டவரே கணவன் மணியமாக செயல்படுத்தப்பட முடியாது கூட கர்த்தர் உதவி செய்வதற்காற்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யணுமா கெஞ்சி மன்றாடும். தாயாருக்காக, தகப்பனாருக்காக, ஜெய்ஜிமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது குடும்பத்தை ஊழியத்திற்காக நீ பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். ஊழியத்தில் இன்னும் அதிகமான ஆண்டவரை விருட்சங்களை கனிகளை பார்க்கவும், ஆண்டவரை போராட்டத்தோடு ஆண்டவரது ஊழியர்களில் செயல்படுகின்ற அந்த அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் அல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து முழுமையாக நீங்கள் தாங்கி வழிநடத்துங்க. கொடுக்கப்பட்ட எல்லா நேரங்களையும் ஆண்டவரை பாட்டு ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் முழுமையாக ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவர் கேட்ட அந்த நித்தியத்திலே அவருக்கு நல்ல ஒரு பங்கை நியமித்து வைத்திருக்கு என்பதை தெரிந்து கொள்ள முடியாத உதவி செய்யணுமா கேட்கணும். இந்த மகனுக்காக மருமகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் முழுமையை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் புளியப்பட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒரு பெரியம்மா பெரியப்பாக்காக அவளுடைய அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தை கர்த்தர் அந்த பகுதியிலே அருகாமையில் இருந்து அக்காவும் தங்கையுமாக இணைந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வர நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவளுடைய பெரிய பொறுப்பை தாயாரை பார்க்க வேண்டிய பொறுப்பை கரங்களிலே கொடுத்துருக்கு. அதிலே உண்மையாக இருந்தபடியால் கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு நடக்கவிருக்கும் பெண்கள் கூடத்தை கூட கர்த்தர் முழுமையாக ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் அநேக சகோதரிகள் இணைந்து ஆண்டவரே அந்த பரிந்துரை ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்யணுமாக்கி மன்றாடு கூட எங்களுக்கு போக்கில் வரத்தில் நல்ல பாதுகாப்பை கொடுத்து தாங்கி வழிநடத்துங்க. ஆண்டு விழாவுக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமாக அவர் அதிகமாக உற்சாகத்தோடு கூட செய்து வருகிற எல்லா விதமான பொறுப்புகளுக்காக ஸ்தோத்திரம். அந்நாளிலே எல்லாவற்றையும் சரியாய் செம்மையாய் செய்து நிறைவேற்ற நாங்கள் சந்தோஷமாய் சமாதானம் ஆண்டவர்கள் நடத்தி கொடுக்க நம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டமாக நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தங்கி தரித்தமைக்க ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெற நாங்கள் போய் சொல்லுகிற நேரங்களிலே ஆவியானவர் மூலமாக எச்சரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரை உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே மோசையை போல ஆண்டவரை எங்கள் வீட்டிலே உண்மை உள்ளவனாக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய திருச்சபையிலும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பொறுப்புகளிலே உண்மையாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வ தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகணம் யாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அச்சவரின் பசுநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.